குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்டு வந்த ரயில்வே மேம்பாலத்தின் ஒரு பகுதி திறக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நவீன். வணக்கம் நவீன், இந்த திறப்பு விழாவில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் சாலையில கடந்த 2007ஆம் ஆண்டு ரயில்வே மேம்பாலம் கட்ட அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த 2011ஆம் ஆண்டு இந்த பாலமானது கட்ட துவங்கப்பட்டது. இடையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் அனுமதி பெறாமல் பாதியிலேயே இந்த பாலப்பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டது. தொடர்ந்து 10 ஆண்டுகளை கடந்து 2021ஆம் ஆண்டு மீண்டும் புதிதாக பொறுப்பேற்ற திமுக அரசு இந்த பாலத்திற்கு 138 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இரண்டாவது கட்டமாக இந்த பாலத்தை கட்டமைப்பு பணிகளை துவங்கினார்கள். தற்போது ஒரு பகுதி பாலமானது நிறைவடைந்திருக்கிறது. சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் சாலைக்கூடிய ஒரு பகுதி பாலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து இந்த பகுதி மக்களின் நீண்ட நாட்களான கோரிக்கையான இந்த பாலம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த பாலத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் இந்த பாலத்தை துவங்கி வைத்தனர். இந்த பாலமானது சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லக்கூடிய சாலைகள் அமைந்திருக்கிறது. அதாவது இந்த பகுதியில ஒரு முறை ரயில்வே கேட் போடப்பட்டால் 30 நிமிடங்கள் முதல் 1 மணி நேரம் வரை இந்த கேட் பூட்டியதான் இருக்கும். இதனால சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு தேசிய நெடுஞ்சாலையில வாகனங்கள் அணிவகுத்து காத்திருந்தது செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருந்தது. இந்த பாலம் கட்டப்பட்ட பிறகு தற்போது தேசிய நெடுஞ்சாலையில் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில போக்குவரத்து நெரிசல் குறையும் என வாகன ஓட்டிகளும் இந்த பகுதி மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி நவீன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.